பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். இந்த அருமையான சம்பவத்தை நம் அனைவரும் அறிவோம். ஏசா யாக்கோபு என்ற 2 சகோதரர்கள் உண்டு. அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் சந்தித்து வந்தாங்க என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஏசா ஒரு காரியத்தை அவர் கூறுகிறார். நம் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இந்த ஒரு வாக்கியத்தை, எனக்கு போதும், எனக்கு இருக்கிறது போதும் என்று சொன்ன முதல் மனிதர் ஏசா என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையுடைய பின்னணியை நாம் பார்க்கும்போது, அவனுடைய பேக்ரவுண்டை நம்ம பார்க்கும்போது அந்தளவுக்கு அது சாட்சியின் வாழ்க்கை, ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் வனவாசி, வேட்டையாடுகிறவனாக இருந்தான். அந்த இடத்துல நாம் பார்க்கும்போது தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை தன்னுடைய உணவுக்காக, கூழுக்காக என்ன பண்ணான், அவன் விட்டு கொடுத்தான் என்று சொல்லிலாம் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீண்ட நாட்களுக்கு பிறப்பு அவன் தன்னுடைய சகோதரனை சந்திக்கலாம் என்று சொல்லி அவன் மீண்டுமாக அவன் கடந்து வரும்போது யாக்கோபு மிகவும் பயப்படுறான். ஐயோ, நான் அண்ணனை நான் ஏமாற்றிட்டேனே, அவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பற்றி கொண்டனே, இன்றைக்கி எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் எனக்கு தந்திருக்கிறார், இருந்தாலும் எனக்கு ஒரு ஐயமாக இருக்கிறது, எனக்கு ஒரு பயமாக இருக்கிறது. என் சகோதரன் என்னை கொலை செய்து விடுவானோ, என்னை அடித்து விடுவானோ, என்னை துன்புறுத்தி விடுவானோ என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப பயப்படுறான். அதனால தான் அன்றைக்கி இரவில் கூட ரொம்ப போராடி என்ன பண்ணுறாரு, அவர் ஜெபிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் யாக்கோபு. அந்த இடத்துல நாம் பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல அவங்க 2 பேரும் நீண்ட நாட்கள் கழிச்சு அவங்க மீட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அழகாக அவன் சகோதரனே என்று சொல்லி கூறுகின்ற காரியத்தை பார்க்கிறோம். அங்கே ஒரு மாற்றம் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாவோட வாழ்க்கையில் அந்த இடத்துல அவன் நினச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். என் ஆசீர்வாதத்தெல்லாம் நீ எடுத்துகிட்டு போய் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிற, 2 பரிவாரங்களோடு நீ நன்றாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவன் எனக்கு உண்டானது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போதும் என்கின்ற கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வசனங்களுக்கு இணங்க அவன் போதும் என்று அவன் கூறினான். பார்த்தீங்களா? அப்போ அந்த வார்த்தையை அவன் சொன்ன உடனே யாக்கோபு அடுத்த வசனத்தில் நாம் பார்க்குறோம், 10வது வசனத்தில், இதை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் நீங்கள் என் மேலே பெருமையாக இருப்பீங்க, நான் ஒத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் கேட்கறதை நாம் பார்க்குறோம். அடுத்தல அவர் சொல்கிறாரு, நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு கூறுகிறாராம். பார்த்தீங்களா? எப்போ ஒரு மனிதன் போதும் என்ற ஒரு மனதை அவன் வாழ்க்கையில் வருகிறதோ, ஒரு மனமாற்றம் வருகிறதோ, அப்போ அவனுடைய வாழ்க்கையில் அவன் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் அவனுடைய வாழ்க்கையில் புதிதான ஒரு காரியங்களை அவன் வாழ்க்கையில் சம்பாதிக்கிறது. பார்த்தீங்களா? அந்த இடத்துல தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சகோதரன் யாக்கோபு கூறுகிறார். பார்த்தீங்களா? அப்போ எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வாழ்க்கையில் நடந்தது. இன்றைக்கும் நம்மளை என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரியத்துக்கும் நம்ம சொல்வது இல்லை. நம்ம அதை தேடி இதை தேடி ஓடிக்கொண்டே தான் இருக்கிறோம் எல்லாத்தையும் போல். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீ போதும் என்கின்ற தேவ பக்தியோடு நீ இருக்கும்போது தான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாட்டி உன் வாழ்க்கையில் ஒரு பிளாக் மார்க், ஒரு பேட் நேம் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும். அது பேராசை உள்ளவன் அது போல் வந்துகிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் கூறுகிறது நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அவனுடைய அந்த நிலைமை மாறினது. பார்த்தீங்களா? அதே போல் யாக்கோபுடைய அந்த மனநிலை என்ன பண்ணுச்சு, மாறினது. அவன் ஏமாற்றவனாக எத்தனாக அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டாலும், ஆனால் தேவன் அவனை இஸ்ரவேலாக தேவன் மாற்றினார். அருமையாக அந்த சகோதரருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இருவருக்கும் ஒரு நல்ல மனமாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் போதும், எனக்கு உண்டானது போதும் என்று சொல்லி நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நீங்கள் பல காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறனால தான் எனக்கு இது போதாது, எனக்கு இன்னும் வேணும், நான் இன்னும் இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பேரிஷன், நிறைய காரியங்களை நீங்கள் உங்கள் மனசில் வைத்து அதிக கொண்டே போகிறனால தான் நிறைய வேலையில் என்ன பண்ணிடுறீங்க, அந்த திருப்தி அடையாமல் இருக்கிறீங்க. திருப்தி அடைவன் தேன்கொட்டியும் மிதிப்பான்னு சொல்லி பார்க்கிறோம் நீதிமொழிகளில். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். அதனால தான் நிறையா சஞ்சலங்களும் தவிப்புகளும் व्यसனங்களும் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் தீர்மானம் எடுத்து பாருங்களேன், போதும் ஏசப்பா, எனக்கு நீங்கள் தந்ததெல்லாம் போதும், நான் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை இன்னும் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமும் நிம்மதி அவர் என்ன பண்ணுவார், தருவார்.
சரிங்களா? அதுக்கேற்ற ஆசீர்வாதங்களை இந்த தினத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஜெயிப்போம். எங்களை மிகவும் அன்பான நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே ஏசா கூறுகின்ற அந்த வாக்கியத்தை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரனே எனக்கு உண்டானது போதும் என்று அவர் கூறினதை பார்க்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே, அவர் நினைத்திருந்தால் என்ன வேணாலும் தன் சகோதரனை அவர் செய்திருக்கலாம். ஆண்டவரே, அந்த இடத்துல ஒரு நல்ல மனமாற்றத்தினை தந்தீர். ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே நல்ல ஒரு சகோதர ஸ்நேகத்தினை அந்த இடத்துல கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் போதும் என்கின்ற மனது இல்லாமல் ஆண்டவரே நிறைய காரியங்களில் எங்களுக்குள்ளே ஆண்டவரே பொறாமைகள், மேட்டுமைகள், நிறைய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறது. அதனால ஏசப்பா எத்தனையோ வன்முறைகள், எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே எல்லா உறவுகளுக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே இந்த போதும் என்கிற திருப்தி அடையாமல் ஆண்டவரே எத்தனை குடும்பங்கள் இன்று பிரிந்து இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே எத்தனை விரிசல்கள் சகோதரர்களுக்குள்ளே காணப்படுகிறது, கணவன் மனைவிக்குள்ளே காணப்படுகிறது, உறவுக்குள்ளே காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இது மாதிரி நிலைமைகள்லாம் மாற்றி ஆண்டவரே போதும் என்கின்ற மனதுடனே ஆண்டவரே நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய முடியாத செபிக்கிறோம். அன்று இயேசுடைய வாழ்க்கையை மாற்றின தேவன் இன்று எங்களுடைய வாழ்க்கை நீர் மாற்றுங்க, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் இதுவரை ஆண்டவரே பிறரை ஏமாற்றுவர்களாக, ஆண்டவரே பிறருடைய பொருளை பற்றுக்கொள்வர்களாக யாக்கோபை போல எத்தனாக ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்திருந்தால் ஒரு விஷயம் எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றி ஆண்டவரே நல்ல ஒரு மறுரூபத்தின் ஒரு ஆவியை நீர் எங்களுக்கு தரும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் இருக்கும்போது பலவைகள் எல்லாம் ஒளிந்து போனது, எல்லாம் புதிதானது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் ஒரு புது சிருஷ்டியாய் ஒரு வாழ்க்கையை வாழ நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை விளையாடுத்து செல்லுங்க. இந்த நாளிலும் விசேஷமான நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. இன்று போல வாழ்க்கையினிடையே ஆசீர்வாதமான நாட்களை அவர்கள் கொண்டாட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே இந்த வெயில் நாட்களில் அனைவருக்கும் நல்ல பாதுகாப்பை தந்து சுகத்தை தந்து வழிநடத்தி செல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.